பியூஷ் மனுஷ் வணக்கம்ங்க சார். இந்த அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து சில சமூக விரோதிகளும் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு திரு வேலூர் இப்ராஹிம் மாத்திரம் சொல்லலைங்க. நீங்கள் நம்மளுடைய ஜோஹோனுடைய சேர்மன் கூட சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா சார்? அவரும் சொல்லியிருக்காரு இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் வந்திருக்கிறாங்க, தேசத்துக்கு எதிரான போராட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது அப்படி தான் பண்ணாங்க. இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமை, அமலாக்கத்துறை இயக்குநரகம், சிபிஐ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, இந்தியாவில் என்னென்ன ஏஜென்சிகள் இருக்கிறதோ அத்தனை ஏஜென்சியும் அதை தான் சொன்னாங்க. அதுக்கு அண்டை நாட்டு நிதி வருது, காலிஸ்தான் தீவிரவாதிகள் பணம் கொடுக்குறாங்கன்னு கடைசியில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு யுக்தியை கையாள பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி விட்டதா சார்? சார் சின்சியரா சொல்றேன், வெல்லூர் இப்ராஹிம் பேசினது எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. ஆடியோ டிஸ்டர்பன்ஸா இருந்தது. உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. இல்ல பட் பரவாயில்ல. பிஜேபியோட சொல்றது ஒரே ஒரு நரேட்டிவ் தான் இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதிலும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்ப எங்க நரேட்டிவ் கேட்க வேண்டிய கட்டாயம் நாட்டுக்கு இருக்கு. பிஜேபி நரேட்டிவ் நாங்க டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு அவங்க ஆஃபென்ஸ்ல போறா, டிஃபென்ஸ்ல போறா, எப்படின்னா போயிட்டு போட்டோம். சரி, அமித்ஷாவோட ரவுடிங்க அங்க இருந்தது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. போலீஸ் கூட பிளெயின் க்ளோத்ஸ்ல யார் யார் வந்திருந்தாங்க புள்ளி விவரமா சோசியல் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கு. சரி, லட்டி அடியில யூனிஃபார்ம் போர்சஸ் மட்டும் இல்ல, யூனிஃபார்ம் போர்சஸ்லயே சிவிலியன் இருந்தாங்க, அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு டீடைலோட. ஓகே. நீங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஏன் ரன் பண்ண தெரியல அரவிந்த் சார், பட் நெக்ஸ்ட் டைம் ரிசர்ச் டீம் கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நானும் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். சரி, அவரும் கொடுக்குறேங்கிறாரு, நீங்க. இது அப்புறம் இன்னொரு ட்ரக் லோடு இருக்கு பாருங்க, ட்ரக் லோடு. ஆமா, டெல்லி போலீஸ் ட்ரக் லோடு கல்லெடுத்து வந்து நிறுத்தினது ப்ரூஃப்ல இருக்கு. ஓகே. இன்னொரு வண்டி, டெல்லி போலீஸோட வண்டியில பப்பட் வச்சிருக்காங்க, போலீஸ்கார யூனிஃபார்ம் போட வச்சு. மேனிக்வின் இருக்கும்ல, அந்த புட்டிக் ஷாப்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஓகே, அவங்க படுக்கையில அது வச்சிருக்காங்க. சரி. சோ அதனால இந்த நரேட்டிவ் ஆஃப் பாகிஸ்தான், சைனா, ஜார்ஜ் சொரோஸ், இதுக்கெல்லாம் டிஃபென்ஸ் கொடுக்க அவசியமே இல்ல. ஒன்லி ஒன் ஆன்டி நேஷனல் இந்தியாவில் இருக்காங்க, அது ஒரு ஜோடி தான், அமித்ஷா அண்ட் மோடி. இந்த ஆன்டி நேஷனல் ஜோடி நாட விக்குது, ராமர் கோயில்ல திருட்டு விடுது, கேதார்நாத், பத்ரிநாத், ஒரு கோயில்ல திருட்டு நடக்குது. சார் நீங்க பேசலாம் சார். பிரைம் மினிஸ்டர் எங்களை பேசலாம். பிரைம் மினிஸ்டர் துணியை பார்த்து தீவிரவாதி சொல்லலாம், நாங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாதா? He is an anti national person. It is final, full and final. அடானிக்கு யார் விக்கிறாங்களோ, அடானிக்கு இந்த நாட்டை யார் வித்தாங்களோ ஆன்டி நேஷனல் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கைக்குள்ள விளையாடுறாங்களோ ஆன்டி நேஷனல் தான். எந்த சந்தேகமும் ஏங்க, லட்டில ஆணி வச்சிருக்காங்க, போலீஸ் லட்டில ஆணி வச்சிருக்கு, மண்டல் அடிக்கிறாங்க, சின்ன குழந்தைய அடிச்சிருக்காங்க, பெண்கள் அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க, பெண்களை குத்தி இருக்காங்க. என்னத்த பேசுறீங்க? இதெல்லாம் டெல்லியில நடக்குது, கேபிட்டல்ல நடக்குது. பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கூட இருக்கு, டெல்லி போலீஸ் கூட இருக்கு. இட்ஸ் ஆல் டாக்குமெண்டட் ஹியர். இதுல என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா, ஷாஹின் பாக் நடக்கக்குள்ள கூட இதே தான் பண்ணாங்க. ஆனா அப்போ ஹிந்து முஸ்லீம் ஆங்கிள் இருந்தது. ஹிந்து முஸ்லீம் ஆங்கிள் இருந்தனால இன்னைக்கு வரைக்கும் உமார் காலித், சர்ஜில் இமாம் எதுவும் பண்ணாதவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. 6 வருஷம் ஆச்சு, 6 இயர்ஸ் ஜெயில இருக்காங்க. இங்க ஹிந்து முஸ்லீம் எதுவுமே பண்ண முடியல. சோ பல்ல கடிச்சிட்டு இருக்கு பாஜக. இதுல ஹிந்து முஸ்லீம் ஆங்கிள் வரல, ஜென்சி அதெல்லாம் உடைச்சிருச்சு. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நீட்டுக்கு உண்டான ஒரு ப்ரொடெஸ்ட் மட்டும் இல்ல. நீட்டுக்கு உண்டான ப்ரொடெஸ்ட் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் டேவே லட்சக்கணக்கான பேர் இறங்கி இருப்பாங்க. தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூக்கு எப்படி இருக்கு, வேற எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இருக்கு, நெட் எப்படி நடத்துது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடத்துது, அனைத்து எக்ஸாம் லீக்ஸ் அண்ட் கண்டினியூஸ் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் தி ப்ரொடெஸ்ட். இந்த தர்மேந்திர பிரதானோட அரகன்ஸ் இருக்குல்ல, அரகன்ஸ் அகேன்ஸ்ட் ஆன ஒரு டிசிசிவ் மேண்டேட் இது. சோனம் வாங்சுக் எப்படி தூக்கிட்டு போனாங்க, அது தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க கூட்டமே சேருது. இல்லாட்டி 500-600 பேர் தான் ஜந்தர் மந்தர்ல இருந்தாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட்ல. சோ அதனால it is not only about NEET, it is about the complete failure of this government in all fronts. அனைத்து ஃப்ரண்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க.
ஓகே ஏங்க எத்தனால் ஒரு அடல்ட்ரேட்டட் பெட்ரோல் கொடுக்குதுங்க இந்த அரசாங்கம் நம்மளுக்கு. ஓகே வித்வுட் சாய்ஸ் ஓகே அடல்ட்ரேட்டட் பெட்ரோல் கொடுக்குறாங்க. Okay. நேஷனல் ஹைவேஸ்ல ஹையஸ்ட் டோல் கலெக்ட் பண்றோம். உலகத்திலேயே நம்ம தான் ஹையஸ்ட் பெட்ரோல், ஹையஸ்ட் டோல், ஹையஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அனைத்துலயும் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல லோவஸ்ட் வந்துட்டோம், லோவஸ்ட் இருக்கும். சோ அதனால இட்ஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட் ஆன்டி நேஷனல்ஸ் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a decisive mandate of the Gen Z that we should go against it. ஓகே ஓகே பியூஷ் மனுஷ் வணக்கம். பியூஷ் மனுஷ், இந்த போராட்டம் இந்த அரசு மத்திய அரசாங்கம் நினைத்து பார்த்ததை விட இது ரொம்ப வீரியமிக்கதாக, இது பலதரப்பட்ட சமூகங்களிலிருந்து பலதரப்பட்ட மனிதர்கள் கிட்ட மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்பை இந்த அரசை நோக்கி எழுப்பி இருக்கிறதா சார்? 100%. ஒரே நாள்ல டெல்லி போலீஸ் இமேஜ் காலி. ஆ, நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஒரு ஸ்பெஷல் சீரீஸே டிவோட் பண்ணிருக்காங்க. தெரியும். கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு டெல்லி போலீஸோட இமேஜ திருத்துறதுக்காக பல சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி போலீஸ் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கீனா இருக்கும், குற்றவாளிகள்லாம் பிடிக்க ரொம்ப கீனா இருக்கும், அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆபரேஷன் ஹார்ட் பால்ன்ட்டு அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு. Okay. யாருக்காக தெரியுமாங்க? லாரன்ஸ் பிஷ்னோய்க்காக. லாரன்ஸ் பிஷ்னோய் யாரு? ஸ்பெஷலா அகமதாபாத்ல ஜெயில, காந்தி ஜெயில வச்சிருக்கிற ஆளு. லாரன்ஸ் பிஷ்னோய்னால பல கேஸ் நாடு முழுக்க இருக்கு. அந்த கேசஸ்ல ஒரு டைரக்டிவ் ஹோம் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. அந்த டைரக்டிவ் என்னன்னா, எந்த இடத்துல எந்த கொலை நடந்தாலும், எந்த கிரைம் நடந்தாலும், எந்த போலீஸா இருந்தாலும் லாரன்ஸ் பிஷ்னோய ஜெயில் மாத்த மாட்டோம், அங்க விசாரணை கூட்டு போக கூடாது. ஓகே. சாபர்மதி ஜெயில காந்தி நகர் சாபர்மதி ஜெயில போய் அவரை இன்டர்வியூ எடுத்துக்கணுமா அங்க போய். ஓகே. அண்ட் இப்போ சிஐஏ, ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் கனடா கூட சேர்ந்து இந்தியன் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்தியன் கிரிமினல் கேங்ஸ்டர்ஸ், இட்ஸ் a நியூ law ஃபார் இந்தியா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். எப்படி வெனிசுவேலாவோட கொலம்பியாவோட ட்ரக் கார்டல்ஸ்க்கு எதிர்த்து ஒரு FBI போராட்டம் நடத்துச்சோ, அதே மாதிரி இந்தியா அந்த லிஸ்ட்ல கொண்டு ஆபரேஷன் ஹார்ட் பால் கொண்டு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹோம் மினிஸ்டருக்கு பயங்கர ஷேமான விஷயம் இது. சோ டெல்லி போலீஸோட இமேஜ் ஒரே நாள்ல தம்சமாயி போச்சு மக்கள் மத்தியில. நீங்க ரீல்ஸ் எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல, சோஷியல் மீடியால, it is gone completely. நான் அதுதான் சொல்றேன் சார், நான் அததான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் சார். சோஷியல் மீடியா பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா? எதுவுமே கேட்கல எனக்கு ஒரு வார்த்தை கேட்கல. அரவிந்த் நீங்க கேளுங்க எதுனாலும். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அரவிந்த் நீங்க பேசுறது கேக்குது. ஓகே சார், சோஷியல் மீடியா இந்த ப்ரொடெஸ்டுக்கு பின்னால் பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறேன். 100% ப்ளே பண்ணுது, அதுல என்ன டவுட் இருக்கு? ஓகே. சோஷியல் மீடியால இமேஜஸ் போகுது, மக்கள் வராங்க, திருப்பி அதை பாக்குறாங்க, வந்திருக்காங்க. சோனம் வாங்சுக் அந்த வழக்கு டைம் அன்னைக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெருசா அப்படியே வெடிச்சது. சரி சரி, இல்லாட்டி எப்படி வெடிச்சிருக்கோம்? ஓகே ஓகே ஓகே.